பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் இறங்கவும், தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்யவும், நாம் இணைந்து ஆண்டவரை தியானிக்கிற பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார், நம் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி சுகப்படுத்துவார். அவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த தியானத்தில் நீங்கள் என்னோடு இணைந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் தியானிக்கும்படியாக ஆண்டு நம்ம கொடுக்குற வார்த்தைகள் என்னாகும் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை. என்னாகவும் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை. சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோ சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றார். இது பிலேயாம் பாலாக் இவர்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று அழைத்த பொழுது பிலேயாம் நான்காவது முறையாக இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மீட்பர் உண்டு, இரட்சகர் உண்டு, வாழ்வளிக்கின்ற ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை பிலேயாம் தீர்க்க தரிசனமாய் அன்று உரைத்திருக்கிறார். அவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். பிலேயாம் தீர்க்க தரிசனமாக உரைத்த பொழுது அந்த இரட்சகரை, மீட்பரை பார்க்க முடியும். சமீபமாக அல்ல, சமீப காலமாக அல்ல, ஒரு நாள் ஒன்று உண்டு. அந்த நாளில் யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் தோன்றும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். 19ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கப் போகிறது. அது மூலமாக ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் எழும்ப போகிறது. அவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவராயிருப்பார். என் அன்பு சகோதர சகோதரியை, ஆண்டவராகிய தேவன் இந்த மனுமக்களின் மீட்புக்காக எழுதினார். இந்த மனுமக்களுடைய பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், அடிமைத்தனம், இவைகள் மனுமக்களை துன்பத்திலும் துயரத்திலும் அச்சத்திலும் வைத்திருந்தது. மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இந்த எழும்புகின்ற வேளையில தான் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை பிலேயாம் மூலமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். லேவியர் ஆகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்றார். நான் உங்கள் மத்தியில் உலாவுவேன், உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று எழுதுகிறேன். அந்த உறுதிப்பாடு, இந்த மனுமக்களின் மேல் ஆளுகை செய்கிறவர் ஒருவர் உண்டு. ஆனால் இந்த உலகம் மாயான இந்த உலகத்தில் மக்கள் சிக்குண்டு சுயநலக்காரர்களாய் ஆண்டவருடைய கட்டளைகளின் கற்பனைகளை மீறி தன் பரிசுத்தத்தை இழந்து போனார்கள், தேவ சாயலை இழந்து போனார்கள். அது தொடர்ந்து இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் சத்ருவான் மயக்கினதினால அவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியை சாப்பிட்டு அவர்கள் நன்மை தீமை அறிகிற அறிவை பெற்றார்கள்.
ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார். அந்த கனியை புஷித்தது நிமித்தமாய் அவர் கண்கள் திறக்கப்பட்டது. அவர் நிர்வாணிகள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவருக்கு மறைந்து போனார்கள். தங்களை ஆண்டவருக்கு மறைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர்கள் அழைத்து அவர்களோடு பேசினார், விசாரித்தார், அவர்களுக்கு தண்டனைகளை சொன்னார். இதெல்லாம் நீங்கள் செய்த தவறு நிமித்தமாய், மீறுதல் நிமித்தமாய் இந்த பூமி சாபத்துக்குள்ளாச்சு. இந்த மனுமக்கள் சாபத்துக்குள்ளானார்கள். உங்களுடைய மீறுதல் நிமித்தமாய் இந்த தேசம் அழிகிறது. அன்று இந்த எனிமிட்டியை சொன்னார். சர்வத்தை பார்த்து, ஏவாளை பார்த்து சொன்னார். அவர்களை பார்த்து, நீங்கள் இருவர் ஒருவரை ஒருவர் விரோதமாய் பார்ப்பீர்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிற காலம் தொடர்ந்து நடக்கும். சர்வத்தை பார்த்து சொன்னார், உனக்கும் இந்த ஸ்திரீக்கும் பிரச்சனை இருக்கும், தொடர்ந்து இருக்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. தெளிவாய் தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்றார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொன்னார். மனு குலம் இப்படிதான் இந்த உலகத்தில் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. நல்லது எது தீமை எது என்று நல்லா தெரிந்தும் தீமையை நாடி ஓடுகிற மக்களாய் மாறி போனான். இந்த பாவம் அவனை இருளில வைத்திருக்கிறது. ரோமருக்கு நிறுவம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறாய், அந்தபடி நீ செய்தால் நான் அல்ல, உனக்குள்ளே இருக்கிற பாவம் தான் அப்படி செய்ய தூண்டுகிறது என்றார். ஆதியில் வந்த கீழ்ப்படியாமின் நிமித்தமாக இந்த பாவம் அவனை ஆளுகை செய்தது. ஆண்டரை விட்டு வழி விலகி போனதுனால இந்த பாவம் அவர்களை ஆளுகை செய்கிறவராக மாறி போகிறது. சங்கீதக்காரர் அழகாக எழுதுகிறார் 14ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், வழி விலகி போய் கெட்டு போகிறார்கள். இந்த வழி விலகி போனால் கெட்டு போகிற அனுபவம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. அப்படியே வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆராதிப்பதும் ஆண்டரை தொழுது கொள்கிற காரணங்கள் இருந்தாலும் அனுதினமும் போராட்டம். கலாத்திற்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசித்தால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் அனுதினமும் போராட்டம் இருக்குதுன்ற. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதம் ஒன்றை இச்சிக்கிறது என்று எழுதுகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் இருக்கும். இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் பாலாக் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் பிலேயாமின் மூலமாய் தெளிவாய் சொன்னார், ஒரு நட்சத்திரம் தோன்றும், உதிக்கும், அதனுடைய கரங்களில் செங்கோல் தோன்றும். அந்த செங்கோல் இஸ்ரவேலில் எழும்புகிறது. எழும்பும் ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிற பொழுது ஒரு செங்கோல் இங்கு எழும்புகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று. இந்த செங்கோல் தோன்றும் என்ற காரியம் நீங்கள் கேள்விப்படும் பொழுது அவர் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவர், அவர் தான் நித்தியமாய் ஆளுகிறவர், இந்த மனு மக்களை மீட்டெடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார். அது அன்றுக்கு மட்டுமல்ல, பாலகனுடைய காலத்தில் மட்டுமல்ல, எத்தனையோ 100 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மனு மக்களை ஆளுகை செய்கிறவர். இன்றைக்கும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவரை அறிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது என்று சொன்னார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவருடைய பிறப்பினாலே அனுசரிக்கிற காலங்கள் எல்லாம் இன்று வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது என்று சொன்னார். அப்படி வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றினால் ஒரு ராஜா இந்த உலகத்தில் வருவார், ரட்சகர் வருவார், மீட்பர் வருவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ரட்சகரும் மீட்பருமானவர் தான் நித்தியமாய் ஆள போகிறவர். இப்போது கெடுபிடியா இருக்கலாம், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி தந்த ஆளுகை தன்னுடைய கரங்கள் இருக்கிறது என்று நினைத்து அநேகரை இருளில வைத்து
பரிசுத்தத்தை இழக்க செய்கிறான், நீதியை இழக்க செய்கிறான், தூய்மையை இழக்க செய்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவனிலிருந்து பறித்து போகிறான். என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பாருங்கள். நேற்று தினத்தில் ஆண்டவருடைய பிறப்பின் நாளை அனுசரித்திருக்கிறோம். வருடம் அனுசரிக்கிறது தான். அப்படிதான் இந்த வருடமும் தேவாலயத்தில் போய் அனுசரித்திருப்பீங்க. அதிகாலையில் எழுந்து புது உடுத்தி தேவாலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொள்கிற அனுபவம் உடையவர்களாக இருக்கிற நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த தியானத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், அந்த நட்சத்திரம் இந்த பூமியில தோன்றி 2020 ஆண்டுகளாச்சு. அவர் இந்த உலகத்துக்குள்ள வந்து ஆளுகை செய்கிறவராக பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். பிசாசினால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களை தப்புவிக்க முடியாது, விடுவிக்க முடியாத வழியை அவர் அமைத்துக் கொடுத்தார். உறுதியாக சொன்னார், நான் இந்த உலகத்தில் வந்தது என் சாயலில் உருவாக்கப்பட்டவன். மனுகுலத்தில் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியில் பரிசுத்தத்தை இழந்து தூய்மையை இழந்து ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு அடிமைகளாக இருக்கிற தன்னுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை இழந்து போனவர்களை நான் தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த மனுஷகுமாரன் தான் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர், நித்தியமாய் ஆளுகை செய்கிறவர். அதான் வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிற போது இந்த உலகத்தில் ஒரு ராஜா வந்திருக்க வேண்டும், வந்திருப்பார் என்ற உறுதிப்பாடை கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனம் தான். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தாரும் அனைவரும் கலங்கினார்கள். சொன்னார்கள், மான சாஸ்திரிகள் தெளிவாய் நட்சத்திரங்களை அறிந்து ஆராய்ந்து தெளிவாய் சொன்ன, அந்த நட்சத்திரம் தோன்றியற்று, நட்சத்திரம் தோன்றுகிறது, அதனால் இஸ்ரவேலில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற ஒரு அடையாளத்தை கண்டார்கள். ஆகவே இஸ்ரவேலில் ஏரோதினிடத்தில் வந்து கேட்டார்கள், இஸ்ரவேலின் ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? அதை பிழையாம் தீர்க்க தரிசனமாக அன்று உரைத்தது. வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், இஸ்ரவேலில் செங்கோல் எழுவோம் என்று சொன்னார். ஆளுகை செய்கிறவர் ராஜாவாக பிறப்பார் என்ற ஒரு நிச்சயத்தை அவர் சொன்னார். அவர் பிறந்தால் அவர் உலகத்தை ஆளுகிறவர். இன்றைக்கும் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறார். அறிந்தவர்கள் அனுபவிக்கிறார்கள், அறிந்தவர்கள் மகிழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். முழுமையான ஒரு நம்பிக்கை இந்த காலை வேளையில் இயேசு பிறந்தார் என்பதை அனுசரித்துக் கொண்டிருக்கிற வருடம் அனுசரித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை, உன்னை ஆளுவதற்கு, உன் மீது ஆளுகை செய்வதற்கு, உன்னை கொண்டு ஆளுகை செய்வதற்கு உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? தெளிவாய் வானசாஸ்திரிகள் சொன்னார்கள். அவர் நட்சத்திரம் தோன்றியதை பார்த்தபொழுது இஸ்ரவேலில் ராஜா ஒரு உதித்திருப்பார், அவர் ஆளுகை செய்கிறவர், ஆகவே அவரை பார்த்து வணங்கி போக வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். திரளான மக்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், 300க்கும் மேலான சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்கள். வழிநடுக அவர்கள் வருகிறதை பார்த்தபொழுது இவர்கள் அதிசயத்தை பார்க்கும்படி, அற்புதங்களை அடையாளங்களை வெளிப்படுத்தும்படி இவர்கள் திரளாய் கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே போகிறார்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து பிரமித்திருப்பார்கள். எருசலேம் பிரமித்திருக்கும். ஏரோது பிரமித்து போனார். அரண்மனை கலங்கினது. இஸ்ரவேலில் ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் ஆளுகை செய்வார் என்ற ஒரு நற்செய்தியை பண்ணார். அதுவே பிறந்திருக்கிற அந்த குழந்தை
அவர் இந்த இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா, இந்த உலகத்தை ஆளுகிற ராஜா என்ற ஒரு நற்செய்தியை அவர்கள் வெளிப்படுத்தினார். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாய் இந்த 3 சாஸ்திரிகள் முன்வந்து இயேசு பாலகனை பார்த்தபொழுது அன்று தங்களுடைய வெகுமதிகளை கொடுத்தார்கள். ஏனென்றால் சாஸ்திரிகள் அரண்மனை விட்டு வெளியே வந்தவர்கள் நட்சத்திரம் சரியாய் வழிகாட்டினது. அந்த நட்சத்திரம் போன இடத்துக்கு இவர்கள் போனார்கள். 3 சாஸ்திரிகளின் ஒட்டுமொத்த சாஸ்திரிகளுடைய வெகுமதியாக, எதிர்பார்ப்பாக அவர்கள் பொன்னை, தூப வர்க்கத்தை, வெள்ளை போலத்தை அதுக்கு காணிக்கையாக செலுத்தினார்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறார். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக அந்த பாலகனை பார்த்து அந்த காணிக்கைகளை செலுத்தி மகிழ்ந்து அதுக்கு சாட்சியாக அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறார். பொன் அது ராஜாவுக்கு அடையாளமாக அவர்கள் பொன்னை காணிக்கையாக வைத்தார்கள். அவர் செங்கோல் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் நித்தியமான ஆளுகைக்கு அவர்தான் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக பொன்னை அவர்கள் காணிக்கையாக செலுத்தினார்கள். இந்த உலகத்தின் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து ஆசாரியர்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி அதை பிரதான பீடத்தில் கொண்டு போய் அதை வைத்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் செலுத்தி அதை மக்களுக்கு தெளித்து பரிசுத்தப்படுத்துகிற வழக்கத்தை உடையவர்கள். அதை அடையாளமாய் வைத்து இப்பொழுது தூப வர்க்கத்தை இந்த குழந்தைக்கு முன்பாக ஆட்டி அவர்களுக்கு முன்பாக பழித்தது இவர் ஒரு பிரதான ஆசாரியர். இந்த மனு மக்களை மீட்பதற்காக தண்ணியை ஜீவ பலியாய் கொடுத்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். அவருக்கு தெரியும் என் பலவீனம் என்ன, என் வியாதி என்ன, என் நெருக்கடி என்ன, பிரச்சனை என்ன என்பதை அறிந்திருந்து ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறதற்காக பிரதான ஆசாரியருக்கு அடையாளமாக தூப வர்க்கத்தை காணிக்கையாக செலுத்தினார்கள். ஒரு சாஸ்திரிகளுக்கு ஒட்டுமொத்த அடையாளமாக அவர்கள் வெள்ளை போலத்தை அவருக்கு காணிக்கையாக செலுத்தினார்கள். வெள்ளை போலம் மரத்து அடையாளமாக சரீரத்தை பக்குவப்படுத்துவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு, சுத்திகரிப்பதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு அடையாளமாக இந்த வெள்ளை போலம் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மனுமக்களை மீட்பதற்காக தண்ணியை ஜீவ பலியாய் கொடுப்பார். 3 நாட்கள் இந்த பூமியில் இருப்பதற்கு அடையாளமாக உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு தெளிவுபடுத்தும்படியாக இந்த வெள்ளை போலத்தை அவர்கள் காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதர நாட்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்களாக இருந்தார்கள். பிழையாமலுடைய தீர்க்க தரிசனத்தை அறிந்து அதை மறந்து போனவர்கள் பெருகி போனார்கள். இந்த பெத்லகேமில் யூதருக்கு ராஜா ஒருவர் பிறப்பார் என்ற சத்தியத்தை அவர்கள் மறந்து போனார்கள், மறைத்து வைத்தார்கள். ஆனால் அதை அறிந்தவர்கள் அதை அனுபவித்தார்கள். இயேசு பாலகனை பார்க்கும்போது மகிழ்ந்தார்கள். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலும் 36ஆம் வசனத்திலும் அழகாக மூத்த சகோதரர் சிமியோன் அவர்கள், மூத்த சகோதரி அன்னாள் அவர்கள் இந்த மேசியாவை பார்ப்பதற்கு, இரட்சகரை பார்ப்பதற்கு, மீட்பரை பார்ப்பதற்கு, இந்த விடுதலை நட்சத்திரத்தை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள். அவர் வரும்பொழுது சமாதானம் இருக்கும், அநீதி நீங்கும், இந்த பூமியில் ஒரு எழுப்புதல் வருவதற்கு அடையாளம், அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்து காத்திருந்தார்கள் என்று இந்த சிமியோனுடைய வார்த்தைகள், அன்னாளுடைய வார்த்தைகள் இயேசு பாலனை தன் கைகளில் ஏந்தி அவர்களை ஆசீர்வதித்தது, அவர்களை கனம் பண்ணினது இதற்கு அடையாளமாக இருக்கும். என் அன்பு சகோதரியே, இந்த காலை ஓலையில் ஆண்டுடைய பிறப்பினாலே அனுசரித்து இன்று முதல் நாளாக தேவ சமூகத்தில் நாம் தியானத்தில் கலந்து கொள்கிறோம். நேற்று தினத்தில் அவருடைய பிறப்பினாலே அனுசரித்த நல்லது. அது ஒரு நாள் போகிறது, ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திரம் நம்மில் தோன்ற வேண்டும், அவருடைய செங்கோல் நம்மில் உதிக்க வேண்டும், அதில் நம்மில் எழும்ப வேண்டும்.
அந்த செங்கோலின் படி நாம் ஆளுகை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதுதான். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு அடிமைகளாக அல்ல, கீழானவர்கள் அல்ல, வாளாக அல்ல, இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாக, மேலானவர்களாக, தலையாக ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க அவங்களை அழைக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான வேளையில் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கிருபை செய்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிலேயாமினுடைய தீர்க்க தரிசனங்கள் 2020 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேறினது என்பதை இந்த வேத வசனங்கள் வாயிலாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ரட்சகர், ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்களை மீட்டெடுக்கிறார். எங்களுக்காக பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமான இயேசு, அவர்தான் நித்தியமாக ஆளுகை செய்கிறவர் என்பதை நாங்கள் இந்த நாள் தியானத்தில் புரிந்து கொள்ள கிருபை செய்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறையா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய நீதியின் வலதுகாலத்தினால் தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாத மகனே, நீங்கள் ஆள பிறந்தவர்கள், வெட்கப்படாது, சோர்ந்து போகாது. இப்போது இந்த குறைவு தொடராது, இந்த ஏழ்மை தொடராது. அவர் உங்களை ஆளுகை செய்கிற ராஜா. அவரை ஏற்றுக்கொள்கிற போது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகிறீர்கள். நீங்கள் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக உங்களை ஆண்டவர் முத்தரிக்கிறார். என்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ராஜாவுடைய பிள்ளைகள். சொந்து போகாத மகனை, ஆண்டவர் உன்னுடைய ராஜா, அவருடைய பிள்ளை. நீ ஏன் வைக்கப்படுற? ஏன் குறைவா இருக்கிறேன் கவலைப்படுற? உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை வாராகாம தலையாக்குவார். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இது கடந்தல்ல, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த பலன பிரச்சனை என்று சொல்லி கலங்காத மகனை, இந்த காலைவெளியில் உன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாக உன்னை அர்ப்பணி. ஆண்டவர் உன்னை இன்னும் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருடைய சித்தம் உன்னில விளந்தோ, அவருடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகள் சுபிட்சமாக இருக்கணும், நிறைவாக இருக்க வேண்டும். அவர் வந்தால் குறைகள் நிறைவாகிவிடும் என்று வேதம் சொல்கிறார். இந்த காலை வேளையில் உன்னை ஆண்டவர் கூப்பிடு. அவர் உன் உள்ளத்தில் வரும்போது, உன் இல்லத்துக்குள் வரும்போது எல்லா குறைகளையும் இந்த காலை வேளையில் எடுத்து போடுவார். பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். எழுந்து போன சமாதானம் உங்களுக்கு உண்டு. அந்த எழுந்து போன சமாதானத்தை குடும்பத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு அவருக்கு ஒப்புக்கொடுங்க. பிரிந்து போன குடும்பம் இப்போ ஒன்றாய் சேரும். சம்பந்தம் அவர் ஒருங்கிணைக்கிறவர். அவர் உன்னுடைய உள்ளத்தில் இல்லத்தில் தோன்றுகிற போது அவர் ஆளுகை செய்கிறவராக மாறுவார். உங்களை வழிநடத்துகிறவராய் மாறுவார். அந்த நட்சத்திரம் வான சாஸ்திரிகளுக்கு வழிநடத்தி வழிகாட்டி சென்றது போல ஆண்டவராகிய இயேசு இந்த பாவ உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வழி அமைத்து உன்னை நடத்தி செல்கிறவர். சோர்ந்து போக உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். தவறி நான் தவறு செய்கிறேன், மீறுதல் செய்கிறேன், அறிந்தும் அறியாமல் செய்கிற தவறுகள் மீறுதல்களை தொடர்கிறது சாபம். இந்த பலவீனம் என்னை தொடர்கிறது என்று கலங்காத மகனே, உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அவருடைய விலையேற பரிசுத்தமான ரத்தம் உன்னை கழுவுகிற பொழுது, சுத்திகரிக்கிற பொழுது ஒரு புது பலன் பெறுவீர்கள். இந்த பாவத்தின் மேல் அதிகாரம், இந்த பலவீனத்தின் மேல் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த காலை வேளையில் வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறேன். வியாதியின் படுக்கை மாற்றிப்படும்படியாக இந்த சுகமளிக்கும் வல்லமையின் வார்த்தைகளை அனுப்புகிறாயா. நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைங்க. சொந்து போகாத மகனே, நீண்ட காலமாக இருக்கிற அந்த வயிற்றுப்போக்கு ஆண்டவர் இப்பொழுது சுகமாக்குகிறார். அப்படி தழுமை என கரங்களால் சுகமாகுகிறீர்கள். விசுவாசத்தை ஆண்டவரே என சுகமாக்கும் என்று சொல்லி கேள். ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உங்கள் சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த சுகம் உங்களுடைய சரீரத்தை இருக்கிற அந்த பலவீனங்களை மாற்றும்.
ஒரு புது பலன் பெறுகிறீர்கள். நீண்ட காலமாய் இருக்கிற இந்த வலிகள் இப்பொழுது மறைகிறது இயேசுவின் நாமத்தினால். இன்கன்வீனியன்டா இருக்குது இந்த கட்டி. சரியாய் உடை உடுத்த முடியல, நீண்ட நேரம் என்னுடைய பயணத்தை தொடர முடியல, என் குடும்ப காரியங்கள் செய்ய முடியல, என் வேலையை தொடர முடியல. இப்படி கலங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இந்த தேசத்தில் இருக்கதான் செய்கிறாங்க. பல பாடுகள் இருக்கதான் செய்கிறது, வேதனைகள் இருக்கதான் செய்கிறது. இந்த வியாதியின் மேல் அதிகாரத்தை உடைய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று கேளுங்க, அவர் உங்களை சுகமாக்குவார். இயேசுவே என் சரீரத்தை தொடுங்க ஆண்டவர் சொல்லுங்க, அவருடைய தழும்பென கரனால் நீங்கள் தொடப்படுவீர்கள். உங்களுக்கு இடையூறாக இருக்கிற அந்த கட்டிகள் மறையும். அதுக்கு மருந்து, அதற்கு ஆபரேஷன் தேவையில்லை. விசுவாசத்தோடு ஆண்டவரத்தில் கேளு, நம்பிக்கையோடு ஆண்டவரை என்னை தொடுங்கன்னு சொல்லி கேளு. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா சுகவீனமா இருந்தவள் ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு சரீரத்தின் வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த தொங்கலை தொட்ட பொழுது, அதன் நொடி பொழுது அவருடைய வேதனை நீங்கினது, அவள் பலவீனங்கள் நீங்கினது. அவளுக்கு 12 வருடங்களாக தொடர்ந்து கொண்டு வந்த வியாதிக்கு ஒரு முடிவு வந்தது. இந்த காலை வேளையிலும் கூட நம்பிக்கையோடு இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ கேட்டா கொடுப்பார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் வார்த்தையின் மேல நம்பிக்கை உடையவர்களாக விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. அவருடைய தழுவினால் நீங்கள் குணமாகிறீர்கள். சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாத. அவர்தான் வழிகாட்டுகிறவர். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, அந்த தொழுவத்தை திறந்து விட்டு மெய்ப்பன் முன்னே சொல்லுகிறான். ஆடுகள் அவனை அறிந்திருந்தபடினால் அவனுக்கு பின் சொல்லுகிறது. இன்றைக்கும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து முன்னே சொல்லுகிறார். அவரை அறிந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் நிலைத்திருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு அவருடைய வழியில நடக்க ஒப்புக்கொடுங்க. என்னுடைய பிரியம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய படிப்பை வைத்து, வேலையை வைத்து, பணத்தை வைத்து அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை வைத்து அவரை பின்தொடர்ந்து சொல்லுங்க. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணையில் கொண்டு போய் விடுகிறவர். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். இந்த காலை வேளையில் சொந்து போகாத மகனே, அவர் உனக்கு வழிகாட்டுவார். திகையாத சகோதரே, அவர் உனக்கு வழிகாட்டுவார். ஐயோ, என் கால்நடையிலேயே நம்பியிருந்தேன், இன்று அவைகள் சோகமாயிருக்கிறது, பலவீனமாயிருக்கிறது, வியாதியாயிருக்கிறது. அடுத்த வேலைக்கு நான் இதுவேளை நம்பிக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே என்று கதறுகிற என் அன்பு சகோதரனே, உன்னுடைய கால்நடைகளை ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. எது உங்களுக்கு பிழைப்பு உண்டாக்கி கொண்டிருந்ததோ அதை தொடுகிறார், வர்த்திக்கப்படுவார். சோர்ந்து போகாத, விசுவாசத்தோடு அந்த உங்களுடைய கால்நடையின் மேல சிலுவின் அடையாளத்தை வரை அவருடைய தழும்பினால் அவைகள் குணமாகும். அவர் மனுஷர்களுக்கு மட்டும் விடுதலை கொடுக்கவில்லை, அவருடைய சிருஷ்டிப்பு அனைத்திற்கும் இரட்சகர், சிருஷ்டிப்பு அனைத்திற்கும் மீட்பர். அவருடைய சுகமளிக்கும் வல்லமாய் இப்பொழுது இறங்குகிறார். நன்றி இயேசு சுவாமி. நீண்ட நாளாய் கட்டப்படுகிற வீடு நின்று போச்சு, பல வருடங்களாய் நின்று கொண்டிருக்கிறது. யார் எங்களுக்கு விரோதமாய் மந்திரம் வைத்து விட்டார்களோ, மாந்திரிகம் வைத்து விட்டார்களோ, எங்கள் விரோதமாய் சூன்யம் வைத்து விட்டார்கள். ஆகவே என்னுடைய வீடு கட்டுமான பணி தடைப்பட்டு நிற்கிறது, எதெடுத்தாலும் அது நடைபெறாமலே போகிறது என்று கலங்கி கொண்ட அன்பு குடும்பத்தினரை சோர்ந்து போகாதீங்க. குடும்பமா உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, மாந்திரிகமும் இராது. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிறவர். உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரிகளை இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபித்து
அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறேன். உங்களுடைய கட்டுமான பணி தொடரும். வேத வசனம் தெளிவாக சொல்வது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். அவருக்கு ஒப்புக்கொண்டு குடும்பமாய் அவருக்கு அர்ப்பணி. வீடு கட்டுமா பணி தொடர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். துரிதமாய் விடுதலை பெறுவீர்கள். சமாதானத்தை உங்கள் உள்ளத்தில் வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை தியான வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட பிறந்த நாள், திருமண நாளை கண்டு நன்றி செலுத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ துவங்குகிற இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதம் அமையட்டும். இந்த திருமணம் ஆண்டு ஆசீர்வாதம் அமையட்டும். அவருடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுகிற இந்த நாளில் தாரும் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. நம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் அச்சுவின் நல்ல பிதாவே, ஆமென். என் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.